ஆக்சுவலாக இந்த பன்னீர் கிரேவி வந்து நான்காக தான் செஞ்சேன். ஜீரா ரைஸ் தால் ஃப்ரை கூட சாப்பிட்றதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா அப்புறம் விடவே மாட்டீங்க. ஹலோ ஹாய், வெல்கம் டு kokila'skitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காஜு பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் உங்கள் குட்டீஸுங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது வந்துட்டு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டாக எல்லாத்தையும் நம்ம வந்து வேக வைக்க தான் போகிறோம். இது கூட ஒரு 3 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கசகசாவை சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம ரஃப்பாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து ரொம்ப மசாலா ரொம்ப ஸ்பைசி அப்படிலாம் எதுவும் இல்லாத ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த கிரேவி. அதிக மசாலா இல்லாமல் தான் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து நல்ல பழுத்த தக்காளி ஒன்று எடுத்து ரஃபாக கட் பண்ணி இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியும் சேர்த்து நல்லா இந்த பட்டரோட நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இப்போது 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள், நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் இது வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு 10-15 முந்திரியை ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேப்சிகமும் க்யூபாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பன்னீரை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் போட்டு செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அது வந்து ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. இப்போது தோசை தவாவில் நம்ம வந்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பன்னீரை வந்து நான் 4ஆக கட் பண்ணி இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இதை வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்க வேணாம். அடுத்து அந்த வெங்காயமும் கேப்சிகமும் இதே எண்ணெயில் தான் நான் போட்டு வதக்கிக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு வானலில் வறுத்துக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம். இந்த பன்னீரை தோசை தவாவில் போடும் பொழுது லைட்டாக அதில் வந்து தண்ணி இருக்கும் இல்லையா, அது வந்து தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு இதை கட் பண்ணி அதை நம்ம வந்துட்டு வானலில் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. நம்ம வந்துட்டு இதை ஃபேனில் ஆற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பன்னீர் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து கேப்சிகமும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படி கிடையாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். கிரேவியில் சாப்பிடும் பொழுது சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போது பேலன்ஸ் இருக்க ஆயிலில் நம்ம வந்துட்டு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அங்கே ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடாக தான் இருந்துச்சு நான் செய்யும் பொழுது. நீங்கள் வந்து நல்லா அதை வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கிரேவிக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து நீங்கள் கீ இல்லாட்டி பட்டர் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜாஸ்தி பட்டர் வேணான்றதுனால ஆயில் மட்டும் போட்டு செஞ்சுட்டேன். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவி அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எதையும் நான் சேர்க்கல. இப்போது அந்த கிரேவியோட இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். அதனால் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விடலாம். கொதிக்க விடும் பொழுது அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க முந்திரி அதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணியிருக்க பன்னீரையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்காக காய்ச்சி வச்சுருக்க பால் வந்து இதில் நான் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இல்லை இப்படியே வேணாலும் நீங்கள் இப்படியே விட்டுடலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக கசூரிமேத்தி சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து நீங்கள் சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும், பச்சை தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது வந்து கசூரிமேத்திலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகம் இது ரெண்டுத்தையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கேப்சிகம் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நிறைய நேரம் இதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பவுலில் மாற்றி
சுட சுட சூப்பராக நம்மளோட காஜு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.